ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முகலாய பேரரசு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்கும், பட் இது வந்து அப்டேட்டடாக இருக்கும். ப்ளஸ் இங்கிலீஷ் கொஷின்ஸ், அப்புறம் புக் ரெஃபரன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் இந்த டாபிக் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th சோஷியலில் கொடுத்துருப்பாங்க முகலாய பேரரசுன்னு. அப்புறம் 11th ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா முகலாய பேரரசு இருக்கும். ஸோ 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓல்டு புக்லேயுமே இருக்கும். ஓல்டு 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும். ஒரு சில கொஷின்ஸ் அப்போ எடுத்ததெல்லாம் ஓல்டு புக்கிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்திய முகலாயர்கள் சிறு மாதிரி ஓவியங்களின் காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியன் முகல் மினியேச்சர் பெயிண்டிங் டேட்டிங் வாஸ் அரவுண்ட் த இயர்ஸ் இயர்லி 17th century, 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. அடுத்ததை பாருங்கள். முகலாயர்கள் எந்த இனத்து அடிமைகளை அதிகம் பயன்படுத்தினர் அப்படின்னா அபிசீனிய அடிமைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. பேட்டில்ஸ் கொடுத்துட்டு எந்தெந்த இயரில் நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதலாம் பானிபட் போர் அப்படின்னு பார்த்தோன்னா 1526 இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையில் நடந்த போர். பாபர் வந்து ஜெயிச்சிருப்பார். ஏப்ரல் 21 1526 நடந்திருக்கும். அடுத்ததாக காக்ரா போர் கொடுத்துருக்காங்க 1529. அதாவது இப்ராஹிம் லோடியோட சகோதரரான முகமது லோடி ப்ளஸ் அவருடைய மருமகன் சுல்தான் நஸ்ரத் ஷாக்கும் இவங்களுக்கும் பாபருக்கும் இடையில் நடந்தது தான் இந்த போர். இதுலேயுமே வந்து பாபர் தான் ஜெயிச்சிருப்பார். காக்ரா போர் 1529 நடந்தது. அடுத்ததாக வந்து 2வது பானிபட் போர் 1556 நடந்தது. அடில்ஷாவோடைய படைத்தளபதியான ஹெமுக்கும் அக்பருக்கும் இடையில் நடந்தது தான் 2வது பானிபட் போர் 1556. அக்பர் வந்து ஜெயிச்சிருப்பார். அடுத்ததாக கான்வா போர் கொடுத்துருக்காங்க 1527 நடந்தது. ஸோ ராணா சங்காக்கும் பாபருக்கும் இடையில் நடந்தது தான் இந்த போர். ஸோ இதில் வந்து பாபர் வெற்றி பெற்றிருப்பார் 1527. பட் இந்த ஆன்சர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கான கரெக்ட் மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 தான் ஆன்சரு. அடுத்ததாக அரேஞ்ச் த ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர், நிகழ்வினை காலவரிசையாக ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்வா போர் நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, 1527 மேவாரோடைய ராணா சங்காக்கும் பாபருக்கு இடையில் நடந்தது தான் கான்வா போர். அடுத்ததாக பாருங்கள் சந்தேரி போர். ஸோ சந்தேரி போர் அப்படின்னு பார்த்தோன்னா மாலவ பகுதியோடைய மேத்தினி ராய்க்கும் பாபருக்கும் இடையில் நடந்தது தான் சந்தேரி போர் 1528 நடந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சவுசா போர். ஸோ இது வந்து ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாக்கும் இடையில் நடந்தது 1539. அதுக்கு அடுத்து கன்னோசி போர் அடுத்த வருஷமே 1540 ஹுமாயூன் படைகளுக்கும் ஷெர்ஷா படைகளுக்கும் இடையில் நடந்தது தான் கன்னோசி போர். ஸோ இதோட ஆர்டர் அப்படின்னு பார்த்தோன்னா 3142 தான். அடுத்ததாக பாருங்கள் பாபர் படையெடுப்புகளில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காபுல் படையெடுப்பு. ஸோ காபுலை வந்து எப்போ கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லி 1505 அப்படின்னு 7th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. காந்தகர் படையெடுப்பு 1522. கான்வா போர் 1528 கொடுத்துருக்காங்க. 1527 நடந்தது. பானிபட் போர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதலாம் பானிபட் போர் 1526. ஸோ இதில் தவறான இணை அப்படின்னு பார்த்தோன்னா கான்வா போர் தான். மீதி 3மே வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக பாபர் தன்னுடைய சுயசரிதையை எழுதிய மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. துருக்கிய மொழியில் எழுதியிருப்பார். ஸோ பாபருக்கு வந்து அரபு பாரசீகம் இந்த மொழியெல்லாம் தெரியும். அவர் துருக்கி மொழி தான் அவருடைய தாய்மொழி. ஸோ துசிக் இ பாபுரி அப்படின்ற அவருடைய நினைவு குறிப்புகளை அவருடைய வாழ்க்கை வரலாறை துருக்கிய மொழியில் வந்து எழுதியிருப்பார். ஸோ இது வந்து நியூ புக்கில் என்ன லாங்குவேஜில் எழுதினார் அப்படின்றது இருக்காது, ஓல்டு புக்கில் இருக்கும். அடுத்ததாக பானிபட் போரில் பாபரின் இராணுவத்தில் இருந்த தலை சிறந்த துப்பாக்கி வீரர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. உஸ்தாத் அலி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சதீஷ் சந்திராவோடைய மெடிவல் இந்தியா என்சிஆர்டி புக்கில் வந்து இருந்தது. ஸோ இது வந்து இந்த 11th சாப்டரோடைய ரெஃபரன்ஸ் புக்கு தான் இது. ஸோ அதில் இந்த 2 இன்ஃபர்மேஷன் வந்து இருந்தது. ஸோ பாபர் ஹேட் ஆல்சோ செக்யூர்ட் த சர்வீசஸ் ஆஃப் 2 ஓட்டோமன் மாஸ்டர் கன்னர்ஸ். ஸோ உஸ்தாத் அலி அண்ட் முஸ்தஃபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓட்டோமேன் அப்படிங்கிறது துருக்கிய அரசுகளில் ஒன்று தான் ஓட்டோமேன். ஸோ அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க தான் உஸ்தாத் அலி முஸ்தஃபா. ஸோ இந்த மாஸ்டர் கன்னர்ஸை தான் வந்து பாபர் வச்சுருந்தார். பானிபட் போரில் இவங்களை பயன்படுத்தியிருப்பார். ஸோ உங்களுக்கே தெரியும் ஆர்ட்லரின்னு சொல்லக்கூடிய
பீரங்கி படைகளை முதன்முறையாக பாபர் பயன்படுத்தியிருப்பார். ஸோ அதில் இருந்தவங்க தான் உஸ்தாத் அலி முஸ்தஃபா. அடுத்ததாக கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் யாருடைய சகோதரர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹுமாயூனுடைய சகோதரர்கள். ஸோ 1530 1540 வரைக்கும், திரும்ப 1555 1556 வரைக்கும் முகலாய பேரரசராக இருந்தவர் தான் ஹுமாயூன். ஸோ அவருடைய சகோதரர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி இவங்க 3 பேர் தான். அடுத்ததாக ஹுமாயூன் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஷெர்கான். ஸோ ஹுமாயூனுடைய ஆட்சியின் போது குஜராத்தோடைய ஆட்சியாளராக இருந்தவர் தான் பகதூர் ஷா. அதே போல் பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த பகுதிகளோட ஆட்சியாளராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஷெர்கான். ஷெர்ஷான் அழைக்கப்படக்கூடிய ஷெர்கான் தான் ஆட்சியாளராக இருந்தார். ஸோ இவங்க 2 பேர் தான் எப்போவுமே வந்து ஹுமாயூனுடைய எதிரிகளாக இருந்திருப்பாங்க. அடுத்ததாக முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஷெர்ஷா. ஸோ இவருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாணய முறை தான் இதுக்கப்புறம் வந்த முகலாயர் காலம் முழுக்க பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ஆங்கிலேயர் காலத்து நாணய முறைக்கு அடித்தளம் அப்படின்னாலும் ஷெர்ஷா அறிமுகப்படுத்தின நாணய முறை தான். ஸோ இதனாலேயே வந்து ஷெர்ஷா நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி ஷெர்ஷா. அடுத்ததாக முகலாயர் காலத்தில் ஜரிபானா மற்றும் மகாசிலானா என்ற வரிகளை பயிரிடுவோர் மீது சுமத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஷெர்ஷா. ஸோ பயிரிடுறவங்க இருக்காங்க இல்லையா, கல்டிவேட்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிலவரி ஆல்ரெடி இருந்தது. அது இல்லாமல் அவங்களுக்கு 2 வரிகளை வந்து சுமத்தினாங்க. ஒன்று வந்து ஜரிபானான்னு சொல்லக்கூடிய சர்வேயர் ஃபீயும், இன்னொன்று வந்து மகாசிலானா அப்படின்னு சொல்லக்கூடிய டேக்ஸ் கலெக்டர் ஃபீ. ஸோ வரி வசூலிக்கிறவங்களுக்கான கட்டணம் அப்படின்னு சொல்லி 2 அடிஷ்னலாக வந்து இந்த 2 வரிகளை போட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 2.5% வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதை வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷெர்ஷா காலத்தில் தான். ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லை. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்குறதெல்லாம் வெளியிலேருந்து கேட்குற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக ஜலாலுதீன் முகமது அக்பர் கிபி 1542 எந்த நாளில் அமரக்கோட்டையில் பிறந்தார் அப்படின்னா 23 நவம்பர் 1542 நவம்பர் 23 அமரக்கோட்டையில் அக்பர் பிறந்திருக்கார். அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அக்பர் தன் நாட்டு மக்களை தாராளவாத கொள்கையுடன் அணுகினார். காரணம் அக்பரது ஆசிரியர் அப்துல் லத்தீஃப் அக்பருக்கு அல்-இ-குல் என்ற கொள்கையை போதித்தார் அப்படின்றது. ஸோ இது 2மே வந்து கரெக்டு தான். ஆர் அப்படின்றது ஏக்கான சரியான விளக்கம் தான். ஸோ அக்பருடைய ஆசிரியர் அப்துல் லத்தீப் அப்படிங்கிறது இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து தான் தெரியுது. இது புக்கில் எங்கேயும் இல்லை. பட் அக்பர் பார்த்தோம் அப்படின்னா சுல்-இ-குல் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும் அமைதி அப்படிங்கிற தத்துவத்தை வந்து பரப்புரை பண்ணியிருப்பார். ஸோ போதனை எல்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டு தான். ஸோ இது 2மே வந்து கரெக்டு தான். அடுத்ததாக கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல ஹுமாயூனின் இறப்பு 1556 டெல்லியில் இருக்கக்கூடிய லைப்ரரியோட மாடிப்படியிலேருந்து கீழே விழுந்து இறந்திருப்பார். ஸோ அதை தொடர்ந்து 2ஆம் பானிபட் போர் அக்பருக்கும் ஹெமுக்கும் இடையில் நடந்தது 1556. அடுத்தது வந்து பதேபூர் சிக்ரி கட்டப்படுதல். ஸோ அக்பர் வந்து தனக்குன்னு ஒரு தலைநகரை வந்து கட்டியிருப்பார் பதேபூர் சிக்ரியில். ஸோ இது வந்து 1575 பதேபூர் சிக்ரியில் இபாதத் கானா அப்படின்ற வழிபாட்டு கூடத்தை அமைத்தார் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் பழைய புக்கில் வந்து இருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா அதுக்கு அடுத்து தான், அதை தொடர்ந்து தான், அதுக்கு முன்னாடியே வந்து பதேபூர் சிக்ரி இருந்திருக்கு. அது தொடர்ந்து தான் 1582 தீன் இலாஹி அப்படின்ற புதிய சமயத்தை அறிவித்தார் அப்படின்னு பழைய புக்கில் இருக்கும். ஸோ இது சமயம் அல்ல, ஒரு கோட்பாடு தான் அப்படிங்கிறது புது புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தௌஹீத் இலாஹி தீன் இலாஹி. ஸோ அதோட பொருள் வந்து தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு. அது 1582 அறிவிச்சிருப்பார். ஸோ அதோட ஆர்டர் வந்து 1, 2, 3, 4. ஹுமாயூனின் இறப்பு, 2ஆம் பானிபட் போர், பதேபூர் சிக்ரி கட்டப்படுதல், தீன் இலாஹி கோட்பாடு அறிவிப்பு. அடுத்ததாக யாருடைய ஆட்சி காலத்தில் முதல் முறையாக ஃபெரோஷாவினுடைய யமுனா கால்வாய் பழுது பார்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா அக்பருடைய ஆட்சி காலத்தில். அடுத்ததாக அக்பரின் காலத்தில் எந்த மாநிலம் 7 போர் புரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது? 7 வாரிங் பிரின்சிபாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத் மாநிலம். அடுத்ததாக தீன் இலாஹி என்று அழைக்கப்பட்ட ஒரு தேசிய சமயம் இவரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா அக்பர்.
ஸோ தௌஹத் இலாஹி தீன் இலாஹி ஒரே கடவுள் கோட்பாடு அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி தான் அக்பரும் பதானியும் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ தௌஹத் இலாஹி அப்படின்றதோட நேரடி பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு அப்படிங்கிறது தான். அடுத்ததாக தீன் இலாஹியை ஏற்றுக்கொண்ட அக்பரின் அவையில் இருந்த ஒரே இந்து அரசவையினர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜா பீர்பால். அடுத்தது தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா அக்பர். ஸோ பல மெல்லிசை பாடல்களை இயற்றிய குவாலியரை சேர்ந்தவர் தான் தான்சேன். ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா இவர் கூட 35 இசைக்கலைஞர்களும் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் ஆதரித்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா அக்பர் தான். ஸோ அப்படின்னு சொல்லி ஐனி அக்பரி அப்படின்ற நூல் வந்து குறிப்பிடுது. அடுத்ததாக அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னா முதலாம் ராணி எலிசபெத். அக்பரின் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக அறிஞரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அப்துல் லத்தீப். ஸோ இந்த அப்துல் லத்தீப்பை வந்து பைராம் கான் தான் வந்து நியமிச்சிருப்பார். ஸோ அக்பரோட ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக கீழ்கண்டவற்றுள் அக்பரது மிக சிறந்த இசை பாடகர் பற்றிய தவறான ஒன்று எது அப்படின்னு கேட்குறாங்க. தான்சென், சூர்தாஸ், ராம்தாஸ் இவங்கெல்லாம் வந்து அக்பரோடைய அவையில் இருந்தவங்க தான். தாரா சந்த் வந்து தவறான ஒன்று. அடுத்ததாக அக்பரின் படையெடுப்பு வெற்றிகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா காபூல். ஸோ மிர்சா ஹக்கீமை தோற்கடிச்சு காபூலை ராஜா மான்சிங் பகவன் தாஸ் இவங்களோட உதவியோடு அக்பர் வந்து கைப்பற்றியிருப்பார். அதுக்கு அடுத்ததாக தான் வந்து காஷ்மீர் 1586 காஷ்மீரை வந்து கைப்பற்றியிருப்பார். அதை தொடர்ந்து காந்தகர், அகமது நகர் பார்த்தோம் அப்படின்னா 1600 அகமது நகரோடைய ஒரு சில பகுதிகள் வந்து கைப்பற்றியிருப்பார். ஸோ அது கரெக்டானது அப்படின்னு பார்த்தோன்னா 2134. பின்வரும் நிகழ்வுகளில் அக்பரது ஆட்சியின் சரியான வரிசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து மால்வா வெற்றி 1562 மால்வாவை வந்து கைப்பற்றியிருப்பார். அடுத்ததாக யாத்ரீகர்களின் வரியை ஒழித்தல். ஸோ அதுக்கு அடுத்தது தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பதேப்பூர் சிக்ரியில் இபாதத் கானாவை நிர்மாணிச்சிருப்பார் 1575. அதுக்கப்புறம் தீன் இலாஹியை வந்து பிரகடனப்படுத்துதல் 1582 வந்து சொல்லியிருப்பார். அடுத்ததாக 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அக்பர் சாரதா சட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார். இவர் ஆணிற்கு குறைந்தது 18 வயதும் பெண்ணிற்கு 14 வயதுமாக தீர்மானித்து குழந்தை திருமணத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 8th ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாக. அக்பர் குழந்தை திருமணத்தை தடுத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் பெண்ணிற்கு வந்து திருமண வயது 14னும் ஆண்களுக்கான திருமண வயது 16 அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சிருப்பார். ஸோ இங்கே வந்து 18ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறானது, ஃபஸ்ட்டு மட்டும் சரி. பட் ஆன்சர் கீழே வந்து 2மே சரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அக்பர். அடுத்ததாக அப்துர் ரஹீம் கானி கானான் யாருடைய ஆட்சியின் போது கவிஞராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா அக்பர் மற்றும் ஜஹாங்கீர். ஸோ பைராம் கானுடைய மகன் அப்துர் ரஹீம் அப்படிங்கிறவர் தான் அக்பரோடைய அவையில் கானான் அப்படின்ற பட்டத்தோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஹாங்கீரும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக போர்ச்சுகீசிய பாதிரியாரால் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த முகலாய மன்னரின் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா அக்பர் தான். ஸோ இதுவும் புக்கில் இருக்கும். ஐரோப்பிய ஓவியங்கள் போர்ச்சுகீசிய பாதிரிமார்களால் அக்பரின் அவையில் அறிமுகம் செய்யப்பட்டன அப்படின்றது. அடுத்ததாக ஐனி அக்பரி எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அபுல் பாசல். ஸோ அந்த அபுல் பாசல் அப்படிங்கிறவர் தான் அக்பரோட வரலாற்றை அக்பர் நாமா அப்படின்ற பேரில் எழுதியிருப்பார். அதே மாதிரி முகலாயர்களோட நிர்வாகத்தை பற்றி ஐனி அக்பரி அப்படின்ற நூலில் வந்து எழுதியிருப்பார். ஸோ இந்த 2 நூலுமே வந்து அபுல் பாசல் எழுதினது தான். அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று அபுல் பாசலின் அக்பர் நாமா 3 பாகத்தை கொண்டது. காரணம் முதல் பாகம் அக்பரின் முன்னோர்கள் பற்றியது, 2ஆம் பாகம் அக்பரின் ஆட்சியை பற்றி விரிவாக கூறுகிறது, 3ஆம் பாகம் ஐனி அக்பரின் தனி தலைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2மே வந்து கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்ததாக ஷெர்ஷா சூர் ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் திவானி அரிஸ் என அழைக்கப்பட்டார் அப்படின்னா படைத்துறை. ஸோ இது வந்து பழைய புக்கில் இருக்கும். ஸோ ஷெர்ஷாவோட ஆட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு 4 முக்கிய அமைச்சர்கள் பார்த்தோம் அப்படின்னா அரசருக்கு உதவியாக இருந்திருப்பாங்க. அதில் திவானி விசாரத் அப்படிங்கிறவர் வருவாய் நிதி நிர்வாகத்தை கவனிக்கிறவங்களாக இருந்திருப்பாங்க. திவானி அரிஸ் அப்படிங்கிறவங்க படைத்துறை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. திவானி ரசலத் அப்படிங்கிறவங்க
அயலுறவுத்துறையும், திவானி இன்ஷா அப்படிங்கிறவங்க தகவல் தொடர்பு துறைக்கும் இருந்திருப்பாங்க. ஸோ நமக்கு கேட்டது திவானி ஆரிஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க வந்து படைத்துறையை பார்த்துக்கக்கூடியவங்க. அடுத்ததாக அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த டேஷ் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என பலராலும் அறியப்பட்டவர் அப்படின்னா சூர்தாஸ். ஸோ இதுவும் வந்து 11th புக்லேயே இருக்கும். அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த சூர்தாஸ் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என பலராலும் அறியப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் வைணவ போதகரான வல்லபாச்சாரியோருடைய சீடர் தான் சூர்தாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக சூரத்தில் வர்த்தக மையத்தை அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளித்த முகலாய பேரரசர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜஹாங்கீர். ஸோ ஜஹாங்கீரோட ஆட்சி காலத்தில் தான் பிரிட்டிஷ்காரங்க வந்து வந்திருப்பாங்க. ஸோ அதில் வில்லியம் ஹாக்கின்ஸ், சர் தாமஸ் ரோ 2 பேர் வந்திருப்பாங்க. சூரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வணிக குடியேற்றத்தை அமைக்கிறதுக்கு அனுமதி கேட்டு வந்திருப்பாங்க. அது வில்லியம் ஹாக்கின்ஸ்னால பர்மிஷன் வாங்கியிருக்க முடியாது. பட் சர் தாமஸ் ரோ வந்து அதுக்கு பர்மிஷன் வாங்கியிருப்பார். யாருடைய ஆட்சி காலம்? ஜஹாங்கீரோடைய ஆட்சி காலத்தில். ஸோ இந்த கொஷின் ரிப்பீட் ஆகுது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தனது முதல் தொழில்கலையை சூரத்தில் எந்த முகலாய பேரரசுடைய அனுமதியின் பேரில் தொடங்கியது அப்படின்னா ஜஹாங்கீர் தான். முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தாமஸ் ரோ. கடல் செல்கலன் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் பெயர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஷாஜஹான். ஷாஜஹான் டெல்லியில் ஜும்மா மசூதியினை கட்ட பயன்படுத்திய அடிப்படை கட்டுமான பொருள் எது அப்படின்னு பார்த்தோன்னா சிவப்பு மணற்கல், ரெட் சாண்ட்ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சிவந்த மண் கற்களால் கட்டப்பட்ட லால் கிலா எனப்படும் கோட்டையை கட்டியவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஷாஜஹான். ஸோ லால் கிலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செங்கோட்டை தான். ஸோ லால் குயிலா என்று அழைக்கப்படும் டெல்லியில் உள்ள செங்கோட்டை முகலாய பேரரசர்களின் வாழ்விடம். 1639 ஷாஜஹானால் கட்டப்பட்டிருக்குது. இந்த கோட்டை வந்து சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் இது செங்கோட்டை என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி 7th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக டேஷ் முகலாய கட்டிடக்கலையின் சிறப்பு மிக்க வடிவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாஜ்மஹால். அடுத்ததாக அவுரங்கசீப்பை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. அவுரங்கசீப் அவருடைய இறுதி 25 ஆண்டுகளை தக்காணத்தில் கழித்தார். அது வந்து கரெக்டு தான். ஸோ அவருடைய 50 ஆண்டுகால ஆட்சியை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ முதல் 25 ஆண்டுகள் வந்து டெல்லியில் இருந்திருப்பார். அடுத்த 25 ஆண்டுகள் வந்து தக்காணத்தில் இருந்திருப்பார். 1681 82 அந்த டைமில் வந்து தக்காணத்துக்கு போயிருப்பார். 1707 அவருடைய இறப்பு வரைக்குமே அங்கே தான் இருந்திருப்பார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அடுத்ததான் 1662 அவுரங்கசீப் உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து கரெக்டுன்னு தான் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அவுரங்கசீப் மெக்காவின் ஷெரீப் மற்றும் பிறரிடமிருந்து தூதுவர்களை பெற்றார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். அவுரங்கசீப் சீக்கியர்களை பாதுகாப்புடன் பார்த்து கொண்டார் அப்படிங்கிறது மட்டும் தவறானது. ஷாஜகானுக்கு அப்புறமா யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுல அவங்களுடைய 4 மகன்களுக்கு இடையில் போட்டி இருந்திருக்கும். ஸோ ஷாஜகான் வந்து தாராஷுக்கு, அதாவது அவருடைய முதல் மகன் தாராஷுக்கு தான் அரியணை ஏறணும் அப்படின்லாம் சொல்லி பட்டத்து இளவரசர்லாம் அறிவிப்பு ஒன்று கொடுத்துருப்பார். ஸோ அதுக்கு வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வெறுப்பாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் தாராஷுக்கு வந்து அரியணை ஏறணும்னு சொல்லி ஒரு சீக்கியர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ இதனாலேயே வந்து அவுரங்கசீப்க்கு அவரை பிடிக்காமல் போயிருக்கும். ஸோ அதனால தான் சீக்கியர்களோட தலைவரான குரு தேஜ் பகதூரை வந்து கொல்லணும்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பியிருப்பார். ஸோ இங்கே நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன? அவுரங்கசீப் சீக்கியர்களை பாதுகாப்புடன் பார்த்து கொண்டார் அப்படிங்கிறது தவறானது. மீதி இருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். அடுத்ததாக கீழ்கண்ட சீக்கிய குருக்களில் அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா குரு தேஜ் பகதூர். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? அடுத்ததாக 1657 அவுரங்கசீப் தாராஷுக்வை தோற்கடித்த போர்க்களம் எது அப்படின்னு பார்த்தோன்னா தர்மட். 1739 ஆண்டு பெர்சிய மன்னர் நாதிர் ஷா இந்தியாவின் மீது படையெடுத்த பொழுது இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னரின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னா முகமது ஷா. ஸோ அந்த டைமில் ஆப்கான் நாட்டு அரசராக இருந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா நாதிர் ஷா. ஸோ இவர் தான் 1739 இந்தியா மீது தாக்குதல் நடத்துகிறாரு. ஏன் அப்படின்னா முகலாய ஆட்சியாளராக இருந்த முகமது ஷா பார்த்தோம் அப்படின்னா ஆப்கான் நாட்டு கிளர்ச்சியாளர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. ஸோ இதனால் கோபம் அடைஞ்சு தான் நாதிர் ஷா வந்து இந்தியா மீது தாக்குதல்லாம் நடத்துவார். அடுத்ததாக 1764 பக்சார் போரில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியரால் தோற்கடிக்கப்பட்ட முகலாய மன்னரின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னா 2ஆம் ஷா ஆலம்.
ஸோ 1764 தான் பக்சார் அப்படின்ற இடத்துல வந்து இந்த போர் நடந்தது. பக்சார் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாருக்கு இடையில அப்படின்னு பார்த்தோன்னா, முகலாய அரசர் 2ஆம் ஷா ஆலமுக்கும் வணிக குழுவுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, வணிக குழு வந்து இவங்களுடைய விவகாரங்களில் தலையிடுறதுனால 2ஆம் ஷா ஆலம் அப்புறம் அவத்தோட நவாபான சூஜாவுத்தல்லா இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து அவங்களுக்கு எதிராக ஒரு போர் அறிவிப்பை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் 1764 பக்சார் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்தது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வணிக குழு தான் வந்து அந்த போரில் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் பிரிட்டிஷ் ஆளுநராக இருந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா ராபர்ட் கிளைவ். ஸோ ராபர்ட் கிளைவுக்கும் 2ஆம் ஷா ஆலமுக்கு இடையில் உடன்படிக்கை வந்து நடந்திருக்கும். அடுத்ததாக கீழ்கண்டவைகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாபரின் மரணம் 1530 பாபர் வந்து இறந்திருப்பார். அதுக்கு அடுத்ததாக சௌசா போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1539, கன்னோசி போர் 1540, அடுத்ததாக அக்பரின் மரணம் 1605. அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து லாகூர் கோட்டை கட்டினவர் அப்படின்னு பார்த்தோன்னா அக்பர். ஜமி மசூதி அப்படிங்கிறது ஷாஜகான் தான் கட்டியிருப்பார். ஸோ இங்கே வந்து அவுரங்கசீப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செங்கோட்டை கட்டினதும் ஷாஜகான் தான். அக்பரின் சமாதியை கட்டினவர் அப்படின்னா ஜஹாங்கீர். அடுத்ததாக முகலாயர் காலத்தில் முஸ்தாஃபிகள் எந்த பொறுப்பை நிர்வகித்தனர் அப்படின்னு பார்த்தோன்னா பொது நீதியை நிர்வகிப்பது, சென்சாஸ் ஆஃப் பப்ளிக் மாரல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் அந்த புக்கில் சதீஷ் சந்திரா அந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ முஸ்தாஃபிஸ் அப்படிங்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா மாரல் வெல்ஃபேர் ஆஃப் த சிட்டிசன்ஸ். ஸோ அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மாரல் வெல்ஃபேர் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக முகலாயர் காலத்தில் பாஞ்சராஸ் என்ற சொல் குறிப்பது அப்படின்னு பார்த்தோன்னா வணிகர்களை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் அந்த புக்கில் வந்து இருக்கும். ஸோ பாஞ்சராஸ் ஹூ ஸ்பெஷலைஸ்டு இன் த கேரிங் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக ஷரியத் எந்த வரி அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னா திருமண வரி. அடுத்ததாக கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து ஜாகிருதீன் பாபர், அந்த நேம்க்கான அர்த்தம் என்ன அப்படின்றத தப்பாக கொடுத்துருக்காங்க. உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்றது அர்த்தம். ஸோ உலகத்தை கைப்பற்றியவர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நூருதீன் முகமது ஜஹாங்கீர், அவருடைய பேர் தான் உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு வரும். அடுத்ததாக ஷாஜஹான் அப்படின்னா உலகத்தின் அரசர் அப்படின்றது கரெக்டு தான். ஷாஜி பான்ஸ்லே சிவாஜியோட தந்தை. அக்பரின் பாதுகாவலர் வந்து பைராம் கான். மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஜாகுருதீன் பாபருக்கான மீனிங் மட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆலம்கீர் நாமாவை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முகமது காசிம். ஸோ அவுரங்கசீப்போட முதல் 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி எழுதினவர் அப்படின்னு பார்த்தோன்னா முகமது காசிம் தான். ஸோ ஆலம்கீர் நாமா அப்படின்ற நூலில் வந்து எழுதியிருப்பார். அடுத்ததாக ஆலம்கீர் நாமாவை எழுதியது யார் அப்படின்னா முன்சி மிர்சா முகமது காசிம். ஸோ கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்ததாக தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷாஜஹான் நாமா அப்படிங்கிறத ஷாஜஹான் வந்து எழுதலை. ஸோ முகமது தாஹீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இணையத்கான் எழுதினது தான் ஷாஜஹான் நாமா அப்படின்றது. அடுத்ததாக துசிக் ஐ ஜஹாங்கிரி அப்படிங்கிறத வந்து ஜஹாங்கீர் தான் எழுதியிருப்பார். ஸோ இது வந்து ஆட்டோபயோகிராஃபி, அவருடைய சுயசரிதை அவர் எழுதியிருப்பார். அடுத்ததாக துசுக் ஐ பபூரி அப்படிங்கிறது வந்து பாபர் எழுதினது தான். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஹுமாயூன் நாமாவை எழுதினது வந்து குல்பதன் பேகம், அதாவது பாபருடைய மகள் தான் குல்பதன் பேகம். ஸோ அவங்க தான் ஹுமாயூன் நாமாவை வந்து எழுதியிருக்காங்க. என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா பெர்சியன் லாங்குவேஜில். ஸோ இதே போல் ஷாஜகானுடைய வாழ்க்கை வரலாறு பாதுஷா நாமா அப்படின்னும் எழுதியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா அப்துல் ஹமீது லகோரி, முகமது வரிஷ், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறு பாதுஷா நாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ ஷாஜகான் நாமா அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து இணையத்கான் எழுதினது. அடுத்ததாக மண் கவுட்கள் என்ற இசை நூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜா மான்சிங். அடுத்ததாக முகலாயர் காலத்தில் வங்கி பணிகள் பெரும்பாலும் ஷரப்கள், ஷாகுகர்கள் மற்றும் மகாஜன்களால் செய்யப்பட்டன என்ற எந்த குறிப்பு கூறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா சுஜன் ராயோட குலாஷத் உல் தவ்ரிக் அப்படின்ற நூல் தான். அடுத்ததாக கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் குல்பதன் பேகம். ஸோ இதை வந்து நம்ம முன்னே பார்த்தோம், இது வந்து கரெக்டு தான். அடுத்தது பதுனி பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறது தவறானது. தோடர்மால் பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறது கரெக்டு. ஹஜி இப்ராஹிம் சர் இந்தி அதர்வ வேதத்தை மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறதும் கரெக்டு. ஸோ அதில் இன்கரெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும். அடுத்ததாக முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாளராக டேஷ் இருப்பார் அப்படின்னா பவுச்தார் இருப்பாங்க.
அடுத்ததா எந்த இணைகள் சரியாக பொருந்துகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத்மத் உத்தௌலா கல்லறை அப்படின்னு பார்த்தோன்னா நூர்ஜஹான் கட்டினது. சம்பலில் உள்ள மசூதி அப்படின்னு பார்த்தோன்னா பாபர் கட்டினது. அதாவது ஜும்மா மசூதி ஷாஜஹானால் கட்டப்பட்டது. பானிபட்டியில் உள்ள காபுலி பாக் மசூதி அப்படிங்கிறது அவுரங்கசீப் கட்டினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறானது. ஸோ பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சதன் நினைவாக தான் பாபர் கட்டியிருப்பார் 1527 காபுலி பாக் மசூதியை வந்து பானிபட்டில் கட்டியிருப்பார். ஸோ அது வந்து இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. மற்ற இணைகள்லாம் வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்ததாக மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. புலந்த வாசா பதைப்பூ சிக்கிரி அக்பர் கட்டினது. அலாய் தர்வாசா டில்லி அலாவுதீன் கில்ஜி. மோதி மசூதி டில்லியில் இருக்கிறது அவுரங்கசீப். மோதி மசூதி ஆக்ரா அப்படின்னு பார்த்தோன்னா ஷாஜஹான். அடுத்ததாக பின் வருவனவற்றை பொறுத்துக்க அப்படின்ட்டுருக்காங்க. குவாலியர் கோட்டை மான்சிங் தோமர். ஷாஜஹானாபாத் ஷாஜஹான். ஜிம்மா மசூதியும் ஷாஜஹான் தான் வரும், இங்கே பாபர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து புராணா கோயிலாக பார்த்தோம் அப்படின்னா ஷெர்ஷா ஷூரி. அடுத்ததாக பொறுத்துக மறுபடியும் ஜிசியா ஒழித்தல் அப்படின்னு பார்த்தோன்னா 1564. புனித பயண வரியை ஒழித்தல் அப்படின்னு பார்த்தோன்னா 1563. போர்க்கைதிகளை அடிமைகளாக வைத்திருத்தலை ஒழித்தல் அப்படின்னு பார்த்தோன்னா 1562. பைராம் கானுடைய வீழ்ச்சி அப்படின்னா 1560. ஸோ இது எல்லாமே வந்து அக்பருடைய சீர்திருத்தங்களில் வரும். ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் தான் முகலாயர்கள் பற்றின கொஷின்ஸு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.